அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சத்தியவசன நிகழ்ச்சிக்காக ஜெபம் செய்யுங்கள். அநேகரை காணும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து வருகிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக தொடர்ந்து ஜெபம் செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு சவுல் ராஜா என்கிற இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா, அவன் தேவனுடைய அழைப்பை விட்டு, தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டு, தேவன் அவனுக்கு கொடுத்த கிரீடத்தை எவ்வாறு இழந்தான் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதற்காக இந்த செய்திக்குரிய தலைப்பு என்னவென்றால், சவுல் ராஜாவின் வீழ்ச்சிக்குரிய காரணங்கள் பலவற்றை உங்களோடு கூட விவரிக்க விரும்புகின்றேன். இந்த நாளின் செய்தியிலே அந்த வீழ்ச்சிக்குரிய காரணங்கள் 7 நான் சொல்லுகிறேன். முதல் காரணம் என்னவென்றால், சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே காத்திருக்க முடியாத நிலைமையாகும். எல்லா சூழ்நிலையிலும் அவசரப்படுகிற தன்மையை அவன் வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 13 வாக்கியத்தை பாருங்கள். பெலிஸ்தியர்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் செய்ய வருகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், சவுல் ராஜாவை பார்த்து 7 நாட்கள் நீ பொறுமையாக இரு என்று. ஆனால் குறித்த காலத்திலே சாமுவேல் வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் செதறி போகிறார்கள். இந்த சூழ்நிலையை கண்டபோது உடனே சர்வாங்க தகன பலியை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற அந்த நிலைமையை அங்கு வாசிக்க முடிகிறது. இந்த இடத்திலே சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே காத்திருக்க முடியாத அந்த நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருக்க சொல்லும் பொழுது காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டிய காலத்திலே காத்திருக்காதபடி அவசரப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாய் ஒரு குழந்தை உருவாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் வருடங்கள் கடந்து போயின. ஆனால் சாராள் தான் வாழ்ந்த மக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி ஆபிரகாமுக்கு தன்னுடைய அடிமை பெண்ணை மனைவியாய் கொடுத்தாள். அன்றையிலிருந்து சிக்கல்கள் புறப்பட்டன. ஆகவே தான் அருமையானவர்களே, காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். காத்திருப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். காத்திருக்க மறக்கிறவர்கள் வீழ்ச்சியின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நிச்சயமான உண்மையாகும். சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சமூகத்திலே அவர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும் வரை இந்த பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு வேத வாசிப்போடு அவரை தொழுது கொண்டு நீங்கள் காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் செயல்படும் பரியந்தம் நீங்கள் பொறுமையோடு அவர் குறித்த வேளை வரும் பரியந்தம் காத்திருக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், ஒரு இடத்திலே என் வேளை வரவில்லை என்று சொன்னார், இன்னொரு இடத்திலே என் வேளை வந்துவிட்டது என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் முந்தியும் செய்வதில்லை, பிந்தியும் செய்வதில்லை, அதை அந்தந்த காலத்தில் செய்வார். ஆகவே இந்த சவுல் ராஜா வீழ்ச்சிக்கு காரணம் அவன் காத்திருக்க முடியாத தன்மை. இரண்டாவதாக, இந்த சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே உறுதி இல்லாத தன்மை காணப்பட்டது. 1 சாமுவேல் 14 எடுத்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு சொல்கிறார்கள். சவுல் ராஜா சொல்கிறார், சாயங்காலம் மட்டும் என் விரோதிகளை அழிக்கும் வரை இந்த ஒருவரும் அவன் புசிக்க கூடாது என்று கர்த்தருடைய நாமத்தினாலே ஆணையிடுகிறான். 1 சாமுவேல் 14 வாசிக்கிறோம். ஆனால்
சவுலுடைய குமாரனான யோனத்தான் ஒரு தேன் கூட்டை கண்டு அதை எடுத்து புசித்தான். ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் புசிக்க ஆரம்பித்தார்கள் ஆடு மாடுகளை. இதை கண்டபோது கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மத்தியிலே பற்றி எரிந்தது. கடைசியாக சீட்டு போட்டார்கள். கோத்திரமாய் சீட்டு போட்டார்கள். பென்யமீன் கோத்திரத்துக்கு வந்தது. கடைசியாக சீட்டு போட்டால் யோனத்தானின் பேருக்கு வந்தது. அப்பொழுது சவுல் ராஜா சொன்ன வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 14:39 அது என் குமாரனாகிய யோனத்தான் இடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆனால் யோனத்தான் சாக வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், யோனத்தான் மூலமாகத்தான் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார், அவன் சாக போவதில்லை என்று தடுத்தார்கள். அப்போது இந்த சவுல் தன் வார்த்தையிலே உறுதி இல்லாமல் அதற்கு இசைந்து போனார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன? சவுலுடைய வாழ்க்கையினுடைய அந்த வீழ்ச்சிக்குரிய 2வது காரணம், 1 காத்திருக்க முடியாத தன்மை, 2வது தன் வாழ்க்கையிலே உறுதி இல்லை. இன்றைய நாட்களிலே அநேகருடைய வார்த்தைகளிலே உறுதி இல்லை. சொன்னதை அவர்கள் செய்வதில்லை, வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதில்லை, தாங்கள் சொன்னதை சொன்னோம் என்று உறுதியாக அதில் நிற்பதில்லை. என்ன விலை குறையும் கொடுத்தாலும் தன்னுடைய வாக்குக்காக வாழ்ந்த மக்கள் பழைய நாட்களில் இருந்தார்கள். இந்நாட்களிலே தங்கள் வாக்குகளை மாற்றி மாற்றி பேசுகிற மக்கள் மத்தியிலே வாழுகிறோம். ஆகவே உறுதி இல்லாத ஒரு பண்பு அந்த சவுலுடைய வாழ்வின் வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம். 3வது காரணம் என்ன? 1 சாமுவேல் 15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே சவுல் ராஜாவின் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி கீழ்ப்படிதலை நாம் காண முடிகிறது. அதாவது பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்று நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 15:15 பாருங்கள். அமெரிக்க ராஜாவை கொண்டு போடும்படி கர்த்தர் சொன்னார். ஆடு மாடுகளை அழித்து விட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? ராஜாவை உயிரோடு வைத்தார், ஆடு மாடுகளில் சிறந்தவற்றை உயிரோடு வைத்தார். அப்பொழுது தேவனுடைய மனிதனான சாமுவேல் கேட்கிறார், ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என்று கேட்டார். உடனே சொல்கிறார், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஜனங்கள் பலியிட வைத்தார்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கீழ்ப்படிந்தான், கொஞ்சம் கீழ்ப்படியாமலே போனான். 3 காரியங்களை சொல்கிறேன். பூரண கீழ்ப்படுதல், ஆண்டவர் சொன்னதை 100% கீழ்ப்படுகிறதுக்கு பேர் பூரண கீழ்ப்படுதல். 2வதாக ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு பூரணமாய் கீழ்ப்படியாத மக்கள் உண்டு, அது பூரண கீழ்ப்படியாமை. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், கொஞ்சம் கீழ்ப்படிவார்கள், கொஞ்சம் கீழ்ப்படியாமையிலே போய்விடுவார்கள். தங்களுக்கு சாதகமானவற்றுக்கு கீழ்ப்படிவார்கள், சாதகம் அல்லாதவைகளை கீழ்ப்படியாமலே போய்விடுவார். இதுதான் இந்த சவுல் ராஜாவின் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு 3வது காரணம். அதாவது முழுமையான கீழ்ப்படியாமை அல்ல, ஒரு பார்ஷியல் ஒபீடியன்ஸ், அதாவது கொஞ்சம் கீழ்ப்படிந்த நிலைப்பாடு அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. 4வதாக இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்ன? 1 சாமுவேல் 17 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே பாருங்கள், 11வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தினுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள் அல்லது பயப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. கோலியாத் அறையுவல் விழுகிறான். அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சொல்ல வேண்டிய ராஜாவானவர் கோலியாத்துக்கு முன்பாக சென்று யுத்தம் செய்யாதபடி கலங்கி பயந்து கொண்டிருந்தான் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் செயல்படுகிறார், ஆண்டவரே நம்முடைய யுத்தத்தை நடத்துகிறார், ஆண்டவருடைய சேனைகள் திரளான சேனைகள், அந்த சேனைக்கு முன்பாக பெலிஸ்தீனுடைய சேனைகள் நிற்காது என்பதை அவனால் அறிந்தாலும் விசுவாசிக்க முடியாமல் போனது. ஆகவே விசுவாசம் இல்லாததினாலே அவன் வாழ்க்கையிலே தைரியம் இல்லாமல் காணப்பட்டது. அருமையானுள்ளே, சவுலுடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்ன? தைரியம் இல்லாமை. விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே தைரியம் இருக்கிறது. விசுவாசம் எங்கே இல்லையோ அங்கே தைரியம் இருக்காது, பயம் இருக்கும். ஆகவே இந்த சவுல் ராஜா யுத்தத்தை முன்னின்று நடத்த வேண்டிய மனிதன்.
அந்த கோலியாத்தின் அறைகூவலுக்கு பயந்து அவன் நடுங்கி கலங்கி பயப்படுகிறான். எவ்வளவு மோசமான தலைமத்துவத்தை பாருங்கள். ஆகவே வீழ்ச்சிக்குரிய பல காரணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதல் காரணம் காத்திருக்க முடியாமை. இரண்டாவது காரணம் தன்னுடைய வாழ்க்கையில உறுதியில்லாத தன்மை. மூன்றாவது காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே பகுதி நேர கீழ்ப்பிடுதல் அல்லது பகுதி நேர கீழ்ப்படியாமை என்று சொன்னேன். நான்காவதாக விசுவாசம் இல்லாதனாலே தைரியம் இல்லாத தன்மை காணப்பட்டது. ஐந்தாவதாக அவனுடைய வாழ்க்கையில் இன்னொன்று காணப்படுகிறது. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 31வது வாக்கியத்தை பாருங்கள். தன்னுடைய கிரீடத்தை தன் ராஜ்யபாரத்தை தக்க வைக்க சுய பிரயாசத்தை எடுக்கிறார். ஆண்டவருடைய தாசனாகிய சாமுவேல் மூலமாய் கர்த்தர் தெளிவாய் பேசிவிட்டார். ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு உன்னை காட்டிலும் உத்தமனான ஒருவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே தேவனுடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது. தாவீது என்பவனைத்தான் கர்த்தர் ராஜாவா ஆக்கப் போகிறார் என்பதை சவுல் தெளிவாய் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்ட இந்த சவுல் தாவீதை கொல்ல அவன் திட்டமிடுகிறான். தன்னுடைய குமாரனான யோனத்தான் தாவீதுக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக இருப்பதை கண்டபோது இவனால் தாங்க முடியவில்லை. ஆகவே 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31 பாருங்கள். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை என்று சொன்னான். ஆகவே தேவனுடைய கிருபையினாலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடம், ராஜ்யபாரம், அந்த ராஜாவுக்குரிய அந்த ஸ்தானம் அவனை விட்டு அகன்று போகிறது என்பதை அறிந்த போதிலும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் சித்தத்துக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டு தன் ராஜ்யபாரத்தை தன்னிடத்தில் தக்க வைக்க அவன் சுய பிரயாசம் எடுக்க ஆரம்பித்தான். விரோதியாக எண்ணின தாவீதை கொல்ல அவன் தேட ஆரம்பித்தான். அருமையானவர்களே, தன் ராஜ்யபாரத்தை தன் பதவியை தக்க வைத்து கொள்ள சுய பிரயாசத்தை எடுத்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் உன் பதவியை, உன் அந்தஸ்தையை, உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை தக்க வைப்பதற்கு தேவனுடைய வழிகளை விட்டுவிட்டு ஒருவேளை சுய வழிகளை நீ மேற்கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிக பரிதாபமான வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகவே இந்த சவுலின் வீழ்ச்சிகளில் சிலதை சொன்னேன். 5 காரியங்களை சொன்னேன். இனி 6வது ஒன்றை சொல்கிறேன். இந்த சவுலினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆண்டவருடைய நடத்துதலை பெற தவறான இடத்திற்கு சென்றார். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அங்கே மந்திரவாதியிடத்திலும் குறிசொல்லிடத்தில் போய் நடத்தலை பெறுவது தேவனுக்கு விரோதமான துணிகரமான பாவம் என்பதை ஆண்டவர் திருமறையிலே எழுதி வைத்திருக்கிறார். அதை நன்றாக அறிந்து கொண்ட இவன் தன்னோடு ஆண்டவர் பேசவில்லை, சொப்பனத்திலே தரிசனத்திலே இந்த தீர்க்கன் மூலமாக எதுவும் பேசவில்லை என்று அறிந்தபோது அவன் குறிகாரி இடத்திலே சென்று அவன் தேவன் நடத்துதலை குறிகாரத்தில் சென்று தன் வாழ்க்கையின் போங்கு எப்படி இருக்கும் என்பதை அறியும்படி, தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அறிவதற்காக தவறான நபரிடத்தில் போய் தவறான முறையிலே போய் அவன் தவறான நடத்தலை பெற பிரயாசப்பட்டான். இந்த செய்தியை கண்டுகொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய நடத்துதலை பெறுவதற்கு ஆண்டவரண்டே திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய நடத்தலை பெறுவதற்கு ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நடத்தலை பெறுவதற்கு ஆவியானுடைய ஒத்தாசையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வழிநடத்தலை பெறுவதற்கு ஆண்டவரோடு நாம் தனிப்பட்ட உறவுகளை வைத்து நாம் வாழ வேண்டும். அதை விட்டுவிட்டு தவறான நபர்களிடத்திலே, தவறான மக்களிடத்திலே, தவறான கூட்டத்தில் போய் ஆண்டவருடைய நடத்தலை பெற நாம் முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கான காரணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே 6 காரியங்களை சொன்னேன். முதலிலிருந்து நான் சொல்கிறேன், காத்திருக்க முடியாதது இந்த சவுலுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம். 2வது காரணம் தன் வார்த்தையிலே உறுதியில்லாத ஒரு தன்மையாகும். 3வதாக பகுதி நேர கீழ்ப்படுதல் அல்லது பகுதி நேர கீழ்ப்படியாமை 3வது காரணம். 4வது விசுவாசம் இல்லாததினாலே தைரியம் இல்லாதது 4வது காரணம். 5வதாக
அவனுடைய வாழ்க்கையிலே காத்திருக்க முடியாது. தன்னுடைய கிரீடத்தை, தன் ராஜ்யபாரத்தை தக்க வைப்பதற்காக சுய காரியத்தை அவன் தேடிய நிலையை நாம் பார்த்தோம். ஆறாவதாக, தேவனுடைய நடத்துதலை, தன்னுடைய நடத்துதலை பெறுவதற்காக தவறான இடத்திலே சென்றான். ஏழாவதாக, இந்த சவுலுடைய வீழ்ச்சிக்கான ஏழாவது காரணத்தை நான் சொல்கிறேன். பிரச்சனைகளை, வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை, அல்லது வீழ்ச்சினால் வந்த விளைவுகளை, அல்லது யுத்தத்தில் ஏற்பட்ட தோல்வியை சந்திக்க திராணி இல்லாதபடி தனக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் ஆயுசுக்கு முன்பாக ஒரு ஈட்டியை நட்டு வைத்து தானே தற்கொலை பண்ணி கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு துணிச்சல் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. பிரச்சனைகளை சந்திப்பதற்குரிய மன துணிச்சல் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனது இன்னொரு வீழ்ச்சிக்குரிய காரணமாகும். ஆகவேதான் அவன் பொறுமையோடு இருந்திருக்கலாம், அவன் தன் ஆயுசு வரையிலும் காத்திருக்கலாம். ஆனால் விரோதிகளின் கைகளிலே விழுந்து விடுவோமோ என்று பயந்து தானே ஒரு ஈட்டியை நட்டு வைத்து தற்கொலை பண்ணி குறித்த காலத்து முன்பாக தன்னையே மாய்த்து கொண்டான். பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், ஆண்டவர் குறித்திருக்கிற காலம் அறிந்தோம் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டுமே தவிர நம்மை மாய்த்து கொள்வது, நம்மை தற்கொலை பண்ணிக்கொள்வது, நம்முடைய ஜீவனை நம்மை விட்டு புறப்பட செய்வது, இதெல்லாம் திருமறையினுடைய அந்த கருத்துகளுக்கும் வசனத்துக்கும் அந்த எண்ணங்களுக்கும் விரோதமானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அண்டையிலே இந்த மனிதன் திரும்பி வந்திருப்பானால், ஆண்டவர் அண்டையிலே வந்து தன் பாவத்தை உணர்ந்திருப்பானால், ஆண்டவர் அண்டையிலே வந்து தன்னுடைய நிலையை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து அழுது உடைந்து ஜெபித்திருப்பானால், இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் அவனை தூக்கி எடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரனுடைய கதவுகளை அவன் தட்டவில்லை. மனித கதவுகளை தட்டினான், சுய கதவுகளை தட்டினான், குறிசொல்லுடைய கதவுகளை தட்டினான், தன்னையே அவன் மாய்த்து கொள்ளுகிற அந்த கதவை தட்டினான். முடிவு என்ன? வீழ்ச்சி அடைந்தான். தவறான மாதிரியை வைத்துவிட்டு இந்த உலகத்திலே கடந்து போனான். இந்த சவுலுக்குரிய வீழ்ச்சிக்குரிய அந்த 7 காரணங்களை நான் சொன்னேன். என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஏன் வீழ்ந்தோம், ஏன் வீழ்ச்சி அடைந்தோம், ஏன் வீழ்ச்சியின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவதற்கு இந்த 7 குறிப்புகளை வைத்து நம்மை தற்பரிசோதனை செய்ய ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். மறுபடி சொல்கிறேன், காத்திருக்க முடியாதது ஒரு தன்மை, உறுதி இல்லாதது இன்னொரு தன்மை, பகுதி நேர கீழ்ப்படுதல் இன்னொரு தன்மை, விசுவாசம் இல்லாதனாலே தைரியம் இல்லாத இன்னொரு காரணம், கிரீடத்தை தக்க வைக்க சுய பிரயாசம் எடுத்தது இன்னொரு காரணம், நடத்தலை பெற தவறான இடத்துக்கு சென்றது இன்னொரு காரணம், பிரச்சனைகளை சந்திக்க துணிச்சல் இல்லாதனாலே தன்னை மாய்த்து கொள்ள அவன் திட்டமிட்டது இன்னொரு காரணம். நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சவுலின் வீழ்ச்சி எனக்கோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கோ வராதபடி எங்களுக்குள்ளே உணர்வின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரியிலே தன்னையே கொடுத்து ஆண்டவரை எங்களை மீட்டு கொள்ளும்படியாக தன்னுடைய வாழ்வையே விலைக்கிறையும் கொடுத்த உம்மண்டே திரும்பி வருகிறோம். எங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், உம்முடைய ஆவியினால் புதுப்பியும், வீழ்ச்சியிலிருந்து எழுந்திருக்க ஒவ்வொருவருக்கும் பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.